சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜான்சன் பெர்னாண்டோவும் இளைய மகனும் கைது. நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை. எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவு அவசியம் என்கிறார் நாமல். மஹிந்தவும் அதையே விரும்பியதாக தெரிவிப்பு. வெடுக்கு நாரிமலை தொடர்பில் ஆளுநருக்கு சத்தியலிங்கம் கடிதம். ஆலயத்திற்கான நிலம் மற்றும் பாதையை விடுவித்து தருமாறு கோரிக்கை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் மூலம் 11 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம். விஜிதகேர தெரிவிப்பு. மகளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய தந்தை தூக்கு தண்டனை விதித்து திருநெல்வேலி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. கிரீன்லாந்தின் இணைப்பை மீண்டும் வலியுறுத்திய ட்ரம்ப். டென்மார்க் பிரதமரின் கருத்தை தொடர்ந்து அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் தலைவிதியை மாற்றுவதற்கு கூட்டு எதிர்க்கட்சி கூட்டணி மட்டுமே ஒரே சாத்தியமான வழி என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான பிளவுகள் நாட்டை பலவீனப்படுத்தும் எனவும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதை தனது தந்தை எப்போதும் விரும்பியதாக நாமல் ராஜபக்ச கூறினார். எனவே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைவதற்கான முயற்சிகளை வரவேற்பதாக தெரிவித்தார். குறித்த இரு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை தேசிய நலனுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீயும் அழைப்பு விடுத்துள்ளார். அத்தகைய ஒத்துழைப்புதான் தேசத்திற்கு சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான ஒரே வழி என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் ஜெரோம் கேனத் பெர்னாண்டோ ஆகியோர் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர்கள் குறித்த பிரிவில் இன்று காலை முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சத்தோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி ஒன்றை தமது எதிரோல் நிறுவனத்திற்கு தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது மகன் ஆகியோர் இன்று நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். வாக்குமூலம் வழங்கலின் பின்னர் அவரும் அவரது இளைய மகனும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரம் குறித்த குற்றச்சாட்டின் கீழ் ஜான்சன் பெர்னாண்டோவின் மூத்த மகன் ஜொஹான் பெர்னாண்டோ கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சத்தோச நிறுவனத்தின் போக்குவரத்து பிரிவுக்கான முன்னாள் முகாமையாளர் கைது செய்யப்பட்டதுடன் அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நெடுங்கேணி வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கான நிலம் மற்றும் பாதையை விடுவித்து தருமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கடிதம் மூலம் இன்று கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வரலாற்று தொன்மைமிக்க வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் வழிபாட்டு செயற்பாடுகளுக்காக ஆலயம் அமைந்துள்ள பகுதியின் 1 ஏக்கர் காணியினை ஆலயத்திற்கு விடுவித்து தர ஆவண செய்யுமாறு ஆலய அறங்காவலர் சபையினர் தன்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பிலான கோரிக்கையினை ஏற்கனவே தங்களுக்கு தாம் விடுத்துள்ளதாகவும் எனினும் எதுவித திருப்திகரமான பதிலும் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த ஆலயத்திற்கு செல்லும் பாதையினை வவுனியா வடக்கு பிரதேச சபைக்கு விடுவித்து தரும் பட்சத்தில் குறித்த பாதையினை தம்மால் புனரமைக்க முடியும் என வவுனியா வடக்கு பிரதேச சபையினரும் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தாங்கள் இவ்விடயத்தில் நேரடியாக தலையீடு செய்து குறித்த வரலாற்று தொன்மைமிக்க ஆலயத்திற்கான காணி மற்றும் பாதையினை மிக விரைவாக விடுவித்து தர ஆவண செய்யுமாறு குறித்த கடிதத்தில் கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முறையான வழிமுறைகளை கையாளாமல் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் தான் இன்று கல்வி சீரற்றதாக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் எழுந்த பிரச்சினைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பிரதமர் உட்பட
பாடத்திட்டம் சம்பந்தப்பட்ட அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பல நாடுகள் இணையவழி ஊடாக கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது அந்தந்த நாடுகள் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையிலும் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம், ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்து நோக்கினால் இவற்றைப் போல சிறுவர்களுக்கான பாதுகாப்பு வழிமுறைகள் பலப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த புதிய கல்வி சீர்திருத்த திட்டத்தில் இவை உள்ளடங்கி காணப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மிக அவசரமாக முறையான வழிமுறைகளை கையாளாமல் பூரண கலந்துரையாடலை முன்னெடுக்காமல் குறைந்தபட்சம் ஒயிட் பேப்பர், கிரீன் பேப்பர்களையேனும் முன்வைக்காமல் இந்த திட்டத்தை முறைசாரா முறையில் முன்னெடுக்கச் சென்றுதான் இந்த கல்வி சீர்திருத்த முன்னெடுப்புகள் இன்று சீரற்றதாக்கப்பட்டமை பாரதூரமான விடயம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பொறுப்பு கூற வேண்டியது ஒரு தரப்பு மாத்திரமல்ல எனவும் அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும், அரசியல்வாதிகளும் பொறுப்பு கூற வேண்டும், கொள்கை வகுப்பாளர்களும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரதமரும் கல்வி அமைச்சரும் கட்டாயம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரலாறு பாடத்தை கட்டாய பாடமாக்காமல் இருக்கும் விடயமும் மற்றுமொரு தவறான விடயமாகும். ஆகவே நாம் இந்த தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த சீர்திருத்தங்கள் தொடர்பில் சமூகத்தில் எந்த கலந்துரையாடல்களும் நடைபெறவில்லை எனவும் விவாதிக்கப்படாமல் கலந்துரையாடப்படாமல் தன்னிச்சையாகவும் தலைக்கணமாகவும் மேற்கொள்ளப்படும் இந்த சீர்திருத்த திட்டங்களால் பிள்ளைகளே பாதிக்கப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். கடந்த கால அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சை நிறுவுவதற்காக ராஜகிரியவில் வாடகை அடிப்படையில் கட்டிடம் வாங்கியது குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த கால அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய ரிசாட் பதியுதீன் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைகின்ற இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்த இந்திய அரசு எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழக அரசானது அண்மையிலே நாங்கள் கைது செய்யப்பட்ட ஒரு சில படகுகளும் அதன் மீனவர்களும் கைது செய்யப்பட்ட போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு, மத்திய வெளிவார அமைச்சுக்கு அவர்கள் கடிதத்தை எழுதுகிறார். இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதையும் இலங்கை கடற்படை கைது செய்யப்படுவதும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், படகுகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலுவாக பதிந்து வருகின்றார். அவர் உண்மையிலேயே இது எதிர்கால அரசியலை மையமாக வைத்து இந்த ஆண்டில் வரக்கூடிய தமிழ்நாட்டின் அரசை மையப்படுத்தியதாக அவரின் செயற்பாடு இருக்கின்றது. ஆனால் ஒரு தரம் கூட அவர் தமிழக மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் செல்வதை தடுப்பதற்கான எந்த அறிவித்தலையும் விடுப்பதாக இல்லை. அவர்தான் இந்த தொழிலை, இந்த மீனவர்களை இந்த தொழில்முறையூடாக இலங்கை கடற்பரப்புக்குள் செல்வதை ஊக்குவிக்கின்றாரோ என்று நாங்கள் இன்று யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். உண்மையிலேயே ஒன்றை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த தொழில்முறை ஊடாக தமிழக மீனவர்களாகட்டும் அல்லது பாண்டிச்சேரி மீனவர்கள் வருகை தந்தாலும் இலங்கை கடற்படை நிச்சயமாக கைது செய்யும். இலங்கை அரசும் அந்த கைது நடவடிக்கையை துரிதப்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே மீனவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழக அரசு செய்கின்ற அரசியல் நடவடிக்கைகளுக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளாமல் மீனவர்கள் சுயமாக யோசித்து இலங்கை கடற்பரப்புக்குள் வருவதையும் அவர்கள் கைது செய்யப்படுவதையும் அவர்களாகவே நிறுத்திக் கொள்வது உசந்தது என்று நாங்கள் நினைக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இந்த வேளையிலே தமிழக மீனவருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் வராதீர்கள், தடை செய்யப்பட்ட தொழில்முறையை செய்யாதீர்கள். நீங்கள் செய்வதனால் வடக்கு மீனவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்ற கருத்தை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் உங்களின் வருகை தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றது. என்ன பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம், அவர்கள் இந்த சட்டவிரோத மீன்பிடியை நிறுத்தினாலே அன்றி இதற்கான பேச்சும் நடைபெற வாய்ப்பில்லை, அதற்கான தீர்வும் கிடைப்பதற்கு இந்த சந்தர்ப்பம் இல்லை என்று கேட்டுக்கொள்கிறேன். இலங்கைக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் மூலம் 2025ஆம் ஆண்டில் 11 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்ட முடிந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பணவலுப்பல் மூலம் 7 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வருமானம் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மூலம் 3.2 பில்லியன் டாலர் வருமானமும் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
மேலும் டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடமிருந்து இதுவரை நன்கொடையாக சுமார் 85 மில்லியன் ரூபாய் பணம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியா தமிழகம் திருநெல்வேலி அருகே 15 வயதான மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய தந்தைக்கு தூக்கு தண்டனை விதித்து திருநெல்வேலி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தந்தையொருவர் தனது 2வது மனைவிக்கு பிறந்த 15 வயதான மகளை கடந்த ஆண்டு வீட்டில் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிறுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் 5 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்த நிலையில் கருவில் உள்ள குழந்தையின் மரபணுவும் தந்தையின் மரபணுவும் ஒத்துப்போனது நிரூபிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சொந்த மகளையே பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிப்பதாக தெரிவித்து தீர்ப்பளித்துள்ளார். கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பது தொடர்பான யோசனையை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என டென்மார்க் பிரதமர் வலியுறுத்திய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கிரீன்லாந்தை இணைக்க முன்மொழிந்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து மிகவும் அவசியமானது என அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். இதேவேளை அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்ற வேண்டிய அவசியம் பற்றி பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று டென்மார்க் பிரதமர் கூறியுள்ளார். மேலும் டென்மார்க் ராஜ்யத்தில் உள்ள 3 நாடுகளில் எதையும் இணைக்க அமெரிக்காவிற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜான்சன் பெர்னாண்டோவும் இளைய மகனும் கைது, நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை. எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவு அவசியம் என்கிறார் நாமல், மஹிந்தவும் அதையே விரும்பியதாக தெரிவிப்பு. வெடுக்கு நாரிமலை தொடர்பில் ஆளுநருக்கு சத்தியலிங்கம் கடிதம், ஆலயத்திற்கான நிலம் மற்றும் பாதையை விடுவித்து தருமாறு கோரிக்கை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் மூலம் 11 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம், விஜித ஹேரத் தெரிவிப்பு. மகளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய தந்தை தூக்கு தண்டனை விதித்து திருநெல்வேலி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. கிரீன்லாந்தின் இணைப்பை மீண்டும் வலியுறுத்திய ட்ரம்ப், டென்மார்க் பிரதமரின் கருத்தை தொடர்ந்து அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.